டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு சமாதானத்தின் வழி என்ன. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 12:122 6 முதல் 9 வசனங்கள். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுயித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மையுண்டாக தேடுவேன். சமாதானம், சமாதானத்தின் வழி என்ன? இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறோம்னு சமாதானம் வேணும் அப்படின்னு சொல்லி நிலை குலைந்து அலையக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். இந்த சமாதானம் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சமாதானங்கிற வார்த்தைக்கு மக்களே கொடுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அப்படி என்ன அப்படின்னா, ஒரு சில மிஷனரிகள் கடந்து சென்று என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு மலைவாழ் கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே ஆதிவாசி மக்கள் இருக்காங்க. அங்கே அவங்க பேசுகிற பாஷைக்கு எழுத்து வடிவங்கள் நிறைய கிடையாது, நிறைய வார்த்தைகளுக்கு அவங்க மொழியில் வார்த்தை கிடையாது. அந்த இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க, இயேசு கிறிஸ்து அவங்க மொழியை கற்றுக்கொண்டு இந்த மிஷினரிகள் என்ன செய்கிறாங்க, இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி பிரசங்கம் பண்ணும்போது நிறைய காரியங்களை சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்கிறாங்க, இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அதை புரிஞ்சுக்கிடுறாங்க. அந்த புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு அந்த சமாதானம் வேணும், இத்தனை நாள் அந்த சமாதானத்தை தான் நாங்கள் இழந்து தவித்தோம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த கிராமமே இயேசுவை என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வந்துட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதான் எங்களுடைய பின்வரும் சந்ததியும் அவங்க என்ன செய்யணும், நீங்கள் வச்சிருக்கிற அந்த வேதாகம புத்தகம் மாதிரி எங்களுக்கும் ஒரு புத்தகம் வேண்டும். அப்போது நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுக்கு எழுத்து வடிவில் அதை எழுதுங்க சொல்லி மிஷினரிகள் என்ன செய்கிறாங்க, அந்த எழுத்துக்களை படித்து என்ன செய்கிறாங்க, எழுதும்போது அவங்க எனக்கு சமாதானத்துக்கு அவங்க மொழியில் வார்த்தையே இல்லை. அப்போ அந்த மக்களோடு உட்காந்து பேசும்போது இதை எப்படி எழுதலாம், உங்களுக்கு உங்கள் மக்கள் புரிந்து கொள்ள வண்ணம் என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், அமர பண்ணுதல், இயேசு கிறிஸ்துவை எங்கள் இருதயத்தில் அமர பண்ணுதல், அதான் சமாதானம் அப்படின்னு சொன்னாங்களாம். இது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள். அந்த வார்த்தை வாழ்க்கையில் கொந்தளிப்பு, அந்த படகு, வாழ்க்கை படகு அமிழ்ந்து போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். காற்றை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து அமைதியாக இருன்னு சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து அங்கே வந்தோன்னா அமைதி வந்துட்டு அமர பண்ணுனாரு பாரு, சமாதானம். அப்போது அந்த மக்கள் புரிந்து கொண்டாங்க. அப்போ சமாதானம்னா என்ன, நம்ம வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சு அமர பண்ணுறது. யார் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம படைத்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பண்ண முடியும். அவர் அமர பண்ணுறாரு, பிரச்சனைகளை அமர பண்ணுறாரு, வியாதிகளை அமர பண்ணுறாரு, போராட்டங்களை அமர பண்ணுறாரு, சத்துருவின் கிரியைகளை அமர பண்ணுறாரு. அப்போ அவர் எங்கே இருந்தால் இதெல்லாம் நடக்கும், அவர் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் அது நடக்கும். அதுதான் அவங்க சமாதானம். அப்போ சமாதானத்தின் அர்த்தம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்மோடு நமக்குள் வாசம் பண்ணி நம்மை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அமர பண்ணுதல், ஒரு சமாதானமான சூழ்நிலை ஏற்படுத்தி தருதல். இதை தான் நிறைய பேர் இன்றைக்கு வாழ்க்கையில் இழந்து தவித்து இந்த சமாதானம் எங்கே கிடைக்கும்னு சொல்லி அப்படியே லட்சக்கணக்கான பணங்களெல்லாம் கொண்டு கொட்டி, எனக்கு அப்படி நடந்துருதா, அதை இப்படி நடந்துருதா, என்னெல்லாமோ நேம்ஸ் பண்ணி நேமிச்சைகள் பண்ணி என்ன செய்கிறாங்க, போகிறாங்க, அந்த சமாதானம் கிடைக்கல. ஆனால் இன்று தேவன் உங்களோடு பேசுகிறார் பாருங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் அவர் என்ன செய்வார், அமர பண்ணுவார், ஆஃப் பண்ணிடுவார். அதான் அர்த்தம் அதில். அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும், அந்த சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம், ஒற்றுமை எல்லாமே என்ன செஞ்சிடும் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். அப்போது சமாதானத்தின் வழிதான் என்ன, இதற்கான விடை இதிலே இருக்குது பாருங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துடுவார். அவர் வரும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம செய்த பாவங்கள், துரோகங்கள், எல்லா காரியங்களும் என்ன செய்யுது, நம்மை விட்டு அப்படியே போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம அறிக்கையிடுவோம் பாருங்கள், சின்ன வயசுலேருந்து நம்ம திருடின பென்சில், ரப்பர் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிக்கையிடுவீங்க. உங்கள் பாவங்கள்லாம் அப்படி இரத்தத்தால், சிலுவையில் உங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தால், விலையேற பெற்ற இரத்தத்தால் நீங்கள் கழுவி மீட்கப்படும் போது
அவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துடுவார். உங்களை சுற்றி இருக்கிற போராட்டங்களை அமர பண்ணி விடுவார். உங்கள் குடும்பத்துக்குள்ளே என்ன வந்துடும்? சமாதானம் வந்துடும். வியாதியிலிருந்து விடுதலை, சமாதானம். வேதனையிலிருந்து விடுதலை, ஒரு சமாதானத்தை தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்? கட்டளையிடுவார். இப்போ பாருங்க, யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏசு கிறிஸ்துக்குள்ள முதல்ல தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வந்து அவர் கொடுக்கக்கூடிய சந்தோஷ சமாதானம் ரொம்ப முதல்ல நல்லா இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பார்க்குறோம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை, தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் எந்த தப்பும் பண்ண அனுமதிக்க மாட்டார். அவர் ஒழுக்கமுள்ள தேவன். அவர் இப்படி தான் போகணும்னா அப்படி தான் போகணும், இந்த வழியில் போகணும்னா போகணும், இந்த வழியில் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. தேவன் பார்க்குறாரு பாருங்க, நீ தப்பு செய்யக்கூடாது, நீ வேசித்தனம் பண்ணக்கூடாது, நீ மதுபானம் அருந்தக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாரு. நீ பீடி குடிக்கக்கூடாது, நீ பாக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி, நீ பெண்களை பார்க்கக்கூடாது, பார்க்குறதே பாவம் அப்படின்னு சொல்லி வேதாகத்தின் மூலமாக நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. இந்த பாவத்தை விட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா வந்து தேவனுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை எல்லாம் அடைஞ்சிட்டு மீண்டும் அந்த பாவத்துக்கு போகும்போது நமக்கு தண்டனை உண்டு. அந்த தண்டனை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம திரும்பி என்ன செஞ்சிடணும்? அவருடைய அன்பின் சட்டைக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடும்? கடந்து வந்துடணும். அப்போதான் அந்த சமாதானம் நிலைக்கும். இல்லைண்ணா நான் பழையபடி அந்த இடத்துக்கு பழைய வாழ்க்கைக்கு போனால் அந்த சமாதானம் நம்மை விட்டு எடுபட்டு போய்விடும். அப்போ அந்த சமாதானத்தின் வழி என்ன? ஒவ்வொரு நாளும் இயேசுவே நம்முடைய இருதயத்தில் நம்ம என்ன செய்யணும்? வைத்திருக்க வேண்டும். அவரை சொந்த ரட்சகராக வைத்திருக்க. அவரை நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம என்ன செய்யக்கூடாது? வெளியே அனுப்பிடக்கூடாது. அனுப்புகிற நமக்கு வந்திருக்கிற சந்தோஷ சமாதானம் போயிடும். அப்போது இந்த உலகத்தில் நம்ம ஃப்ரீயாக போகிறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம ஒரு தப்பான வழியில் நடப்பது ரொம்ப அகலமான பாதை. அகலமான பாதைன்னா எப்படியும் வாழலாம், எப்படியும் இருக்கலாம், எப்படியும் சாப்பிடலாம், எப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது ரொம்ப ஃப்ரீ லைஃப். இப்போ எல்லாருமே அப்படி தான் நினச்சிடும். ஃபாஸ்ட் லைஃப், ஃப்ரீ லைஃப் இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம்? விரும்புகிறோம். விரும்பிட்டு அதன் முடிவு நமக்கு எப்படி இருக்கிறது? கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் தேவன் அப்படி இல்லை, இப்படி தான் இருக்கணும். போஜன பிரியனாய் இராதே, உன் தொண்டையில் கத்தியவேன்னு வச்சிருக்குது. அப்புறம் போஜன பிரியனாய் இருக்கக்கூடாது. மதுபான அப்படி பளபளப்பாக இருக்கும்போது அதை பார்க்காத, அதை அருந்தாத, பாம்பை போல தீண்டும், முடிவு அது ரொம்ப பரிதாபமாக இருக்கும். மதுபான அருந்தாத, வேசி படுகுழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, போகாத. அப்போ நம்ம போகக்கூடாது. அப்போது நம்ம சில காரியங்களை நம்ம விட்டு வந்துட்டோம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம இருக்கிறோம், நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. உலகத்தில் சில பாடுகள் நமக்கு உண்டு. இதெல்லாம் விட்டு நம்ம அமைதியாக இருக்கும்போது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டு. ஒரு வேடன் 2 மான்களை விரட்டி கொண்டு போகிறான். ஒரு மான் ஏற்கனவே என்ன செஞ்சுட்டு வேட்டையாடப்பட்டு விழுந்துட்டு என்ன அதை ஓடிக்கிடாது அப்படின்னு சொன்னால், அதை விட்டுட்டு ஓடிக்கொண்டு இருக்கிற மானை தான் என்ன செய்வான்? விரட்டுவான். அதே போல தான் சத்ருவானவன், நீ கர்த்தரோடு ஓடிக்கொண்டு இருக்கிறாயா, நல்ல ஜீவியத்தில் ஓடிக்கொண்டிருக்கியா, இல்லைன்னா பாவத்தில் விழுந்து செத்துட்டியா? பாவம் செய்கிற ஆத்மா செத்து போயிட்டு என்ன செய்ய மாட்டான்? ஆத்மாவை ஒரு நாளும் பார்க்க மாட்டான். ஓடிக்கொண்டு இருக்கிற ஒன்றை தான் என்ன செய்வான்? விரட்டிகிட்டே இருப்பான். நீ பண்ணுற ஒவ்வொரு தப்பையும் கணக்கு கொடுத்துட்டே இருப்பான். அவன் அப்படி பண்ணிட்டே இப்படி பண்ணிட்டு அவன் அப்போ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி போராடி கொண்டே இருப்பான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விளங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற அவனிடத்திலிருந்து நம்ம ஜாக்கிரதையாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கட்டும். அப்போ நமக்கு போராட்டங்கள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு, கஷ்டத்தை கொடுப்போம். யோபுவின் வாழ்க்கையை பாருங்க. அவர் அப்படி சன்மார்க்கம் அப்படி என்ன செய்றாரு? ரொம்ப உண்மையாக இருக்கிறாரு. என் பிள்ளைங்க அப்படி பேசியிருப்பாங்களோ இப்படி பேசியிருப்பாங்களோன்னு சொல்லி பயந்து பலியிட்டு எல்லாம் செய்கிறாரு, பொருத்தனை பண்ணி அப்படி இருக்கிறார். அவனை குறித்து என்ன செய்கிறான்? பிசாசன்னு சொன்னான், நீர் வேலி அடைக்கவில்லையா? நீ வேலி அடைச்சிருக்கனால தான் அவன் தொழுது கொள்றான். வேலி எல்லாம் எடுத்துருதாரு, எல்லாம் செய்யான ஜீவனை ஒன்று செய்யாது. அவன் ஓட்ட வச்சு சொரைஞ்சிட்டு இருக்கிறான். சொறையும் போதும் தேவனோடு இருந்தனால, தேவனோடு ஐக்கியப்பட்டு இருந்தனால, அவனுடைய இருதயத்தில் தேவனுக்கு இடம் கொடுத்தனால இந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் ஒன்று அவனை ஒன்றும் செய்யலாம்ச்சுன்னா, அப்போ கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம். அவன் சமாதானமாக தான் இருந்தான். உடம்புல வேதனை, சுற்றிலும் பிரச்சனை, பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. மனைவி சொல்கிறான், உன் தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்கிறாங்க.
எதையுமே அவர் பெருசெடுக்கல. ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவின் இதயத்தில் அமர பண்ணியிருந்தாரு. வெளியே இருக்கிற பிரச்சனைகளை தேவன் அமர்த்துவார்னு சொல்லி என்ன செய்தார்? அவர் நம்பினார், விசுவாசித்தார். அவர் பார்த்தார் ஜீவனோடு இருக்கக்கூடிய உயிர்த்தெழுந்த இயேசுவை. அப்பவுமே அவருடைய விசுவாச கண்களால் அவர் பார்த்தார். இதே வாழ்க்கையை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சமாதானமாக வாழ்கிறதுக்கு என்ன வழி? சுற்றிலும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருக்க நான் எப்படி சமாதானமாய் வாழுவது? இயேசு கிறிஸ்துவை நம்ம இருதயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? முழுமையாக அமர பண்ண வேண்டும். அவர் விரும்புகிறதை நாம் செய்யும் போது அவர் நம்மோடு இருப்பார். நம்மை சுற்றி இருக்கிற கொந்தளித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிச்சுவேஷன் அவர் என்ன செய்வார்? அமர பண்ணுவார். யோபுவின் சிநேகிதர்கள் என்னெல்லாமோ பேசினாங்க. கடைசியில் அவங்க சிறையிருப்புக்காண்டி திருப்பப்பட வேண்டும் என்றால் யோபு இயேசுவினிடத்தில் ஜெபிக்க வேண்டியது, தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டியதாகிவிட்டது. அவன் சிறையிருப்பக்காக ஜெபிக்கும் போது இவன் அவ்வளோத்தை ரெண்டத்தனமையாக பெற்றுக்கொண்டார். அப்போ வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வருதுன்னா ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் வருது உங்கள் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சினோம். தைரியமாக இருக்க வேண்டும். இப்போ நமக்கு சமாதானம் எப்படிலாம் தராரு பாருங்க. முதல்ல இயேசு தரும் சமாதானம். இயேசு எப்படி தராருன்னு பாருங்க. என்னாகும் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அப்போ போலியான சமாதானம் வெளி பூச்சா இருந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு சமாதானம் நிறைய பேர் கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு வெளிப்பூச்சு. அந்த நேரத்தில் சமாதானமாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மனதுக்குள்ள ஒரு துக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் தம்முடைய முகத்தில் உன்மேல் பிரசன்னமாக்கி, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடும் போது அந்த சமாதானம் நிலைத்திருக்கும். அந்த சந்தோஷம் செய்யும் நிலைத்திருக்கும். சமாதானமற்ற இந்த உலகத்தில் ஒரே ஒருவர்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். அதை நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அங்கே போனால் சமாதானம் கிடைக்கும், இங்கே போனால் சமாதானம் கிடைக்கும், 10 நாள் நீங்கள் நினச்சிடலாம், சுவிட்சர்லாந்து போனால் சமாதானம் கிடைக்கும், அப்படிலாம் சொல்லி நீங்கள் எங்கெல்லாம் போகலாம், எங்கேயும் சமாதானம் கிடைக்காது. ஆனால் சமாதானம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் அவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரே ஜீவனுள்ள தேவன். அவர் மரித்தார், ஆனால் இன்றும் சதா காலமும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்த தேவன், இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அப்பொழுது செய்த அதே அதிசயங்களை அற்புதங்களை இன்னும் பலமாய் செய்ய வல்லமுள்ள தேவனா இன்னும் அப்போ இயேசு கிறிஸ்துவாய் இருந்தவர் நம்மிடத்தில் இப்போ தேற்றரவாளனையும் அனுப்பியிருக்கிறார். அப்போ நம்மோடு இரவும் பகலும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிற தேற்றரவாளனை அனுப்பியிருக்கிறாரு. எல்லாம் நம்ம அனுப்பியிருக்கும் போதும் அவருடைய நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, மற்றவங்க சொல்வதை கேட்டு சமாதானத்தை இழந்தவர்களாக நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். மத்தேயு 11:28 பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தவனாக இருக்கிறியா? இந்த நிகழ்ச்சியை வருத்தத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? பாரத்தோடு நீங்கள் உங்கள் இருதயம் பாரமாக ஒரு பயங்கர வெயிட்டாக இருக்க அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். எல்லாரும் இயேசுவினிடத்தில் வாங்க. எல்லாரும் இயேசுவினிடத்தில் வரும்போது நீங்கள் இளைப்பாறுதலை காண முடியும். நம்ம சமாதானம் இழைப்பதற்கு 1000 வழிகள் உண்டு. ஆனால் அந்த சமாதானத்தை திரும்ப பெறுவதற்கு ஒரே வழி அவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. கிறிஸ்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாவங்களை உங்கள்கிட்ட அணுகாதபடி, சரியா, நம்ம கிட்ட அண்டாதபடி அவர் மட்டும் நம்மை பாதுகாத்து நமக்கு என்ன செய்ய முடியும்? சமாதானத்தை கட்டளையிட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தான் சமாதானம் அருளி அவர்களை என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்கணும். அப்போ இயேசு தரும் சமாதானம், இந்த இயேசு தரும் சமாதானம் நம்மகிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா நிலை பெற்றதாக இருக்கும். அது எடுப்பட்டு போகாது. நம்ம அவரை முழுமையாக நம்ம இடத்துல ஏற்றுக்கொள்ளும் போது அவர் தருகிற சமாதானமும் நம்ம இடத்துல இருக்கும், முழுமையாக நம்ம இடத்துல என்ன செய்யும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேதத்தின் மூலம் சமாதானம். சங்கீதம் 119:165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அவர்களுக்கு என்ன இல்லை? இடரல் இல்லை. அப்போ அந்த மனுகுலத்துக்கு அதுலேயே மகா பெரிய பொக்கிஷம் தான் இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளின் மூலமாக நமக்கு என்ன செய்யும்? சமாதானம் கிடைக்கும். சங்கீதம் 19:10 பாருங்க, தேனிலும்
தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாயிருக்கிறது. சங்கீதம் 119:72 சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்க, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். இந்த வேதத்தின் அதிசயத்தையும் அற்புதத்தையும் மகத்துவத்தையும் பார்த்து அதை உணர்ந்து அதை ருசித்த தாவீது ராஜா என்ன அழகாக எழுதியிருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்? அந்த வேதத்தை நேசித்து அதை வாசித்து அதை தியானித்து அதை உட்கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்குமா? நம்முடைய வாழ்வு இனிமையதாக சமாதானம் உள்ளதாக நமக்கு அமையும். சங்கீதம் 1:2-3 பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் எப்படி இருக்கும்? வாய்க்கும். நான் செய்கிறது ஒன்றுமே வாய்க்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கீங்களா? அப்போ கடவுள் உங்களை பார்த்து என்ன சொல்றார் பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் என்ன செய்யணும்? நம்ம தியானமா இருக்கணும். நம்ம என்னென்னலாமோ புத்தகங்களை வாசிக்கிறோம், என்னென்னமோ காரியங்களை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்குறோம். அவருடைய வேதத்தில் நம்ம தியானமாக இருக்கும்போது தான் நாம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்க முடியும். நம்ம செய்வதெல்லாம் நமக்கு என்ன செய்யும்? வாய்க்கும். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, தேவனுடைய வேதத்தை நம்ம என்ன செய்யணும்? இறுக பற்றி கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். இப்போ நிறைய நேரம் பாருங்க, தாவீது ராஜா வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டோன்னா, அவர் இப்போ ஒரு பெரிய ராஜா, ஒரு பெரிய அரசாங்கத்தையே வச்சிருக்கிறாரு கையில். நிறைய வேலைகள் இருந்திருக்கும். அந்த வேலைகளின் மத்தியிலையும் அவர் வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் மறக்கலை. நீங்கள் நம்ம சொல்கிறோம் எனக்கு நிறைய வேலை இருக்குது. தாவீது ராஜாவோடைய நமக்கு அதிக வேலைகள் இருக்குது. அவர் போருக்கு போகிறாரு, யுத்தங்களை செய்கிறாரு, என்னென்ன காரியங்களும் ஒரு அரசராக இருந்தால் என்னென்ன காரியங்களாம நிறைய வேலைகள் இருந்திருக்கும். அவரே வேதத்தை வாசித்து தியானித்து அதில் உள்ள மகத்துவத்தை நமக்கு சொல்லிய பிறகும் நம்ம என்ன செய்ய மாட்டேங்க? வேதத்தை எடுக்க மாட்டேங்க. ஞாயிற்றுக்கிழமை தூசி தட்டி என்ன செய்கிறோம்? எடுத்துகிட்டு கோயிலுக்கு போவோம். அங்கே வேத வசனங்களை பற்றி கூறியதை கேட்கும்போது இனிமையாக இருக்கும். இன்னிலேருந்து நம்ம திருந்திடுவோம்னு சொல்லி வருவோம். வந்த பிறகு திருப்பி பழையபடி நம்முடைய வேலையில் நம்ம என்ன செய்கிறோம்? மூழ்கி விடுகிறோம். அப்போ அந்த வேதத்தை நம்ம விட்டு பிரியும் போது இயேசுவை நாம் தூரமாக நம்ம என்ன செய்கிறோம்? வைத்து விடுகிறோம். அந்த வேதம் தான் என்ன செய்யும்? நம்மை இயேசுவோடு நெருங்கிய தொடர்பு வைப்பதற்கு அதை என்ன செய்யும்? நம்மை உந்து சக்தியாக என்ன செய்யும்? இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மத்தேயு 7 24-25 பார்த்தீங்கன்னா, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது என்ன செய்யவில்லை? விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கண்மலை யார்? நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து தான் கண்மலை. அந்த கண்மலையாகி அவரின் மேல் நம்முடைய அஸ்திபாரம் போடப்பட்டிருக்குது. அந்த அஸ்திபாரம் போடுறதுக்கு நம்ம என்ன வேணும்? வேத வசனங்கள் நமக்கு வேணும். அப்போ பெருமழை சொரிந்து காற்று அடித்து அது மேலே வீசியும் அது என்ன சில விழலை. ஆனால் மணலில் மேல் கட்டப்பட்டு அதுக்கு என்ன செய்யல? ஒன்றுமே இல்லை. அது அஸ்திபாரெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்மலையில் கட்டியிருக்க பட்டணமாக இருந்தால் எல்லாரும் பார்ப்பாங்க, நம்மளை கீழே இருக்கிற எல்லாரும் மேலே பார்க்கும்போது நம்ம தெரியும். ரெண்டாவது, எந்த சேதமும் நம்ம என்ன செய்யாது? அணுகாது. அப்போ கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல் நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமானால் இந்த வேதத்தை நாம் தியானித்து அந்த வேதம் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க. நீதிமொழிகள் 3:2 உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காசையும் சமாதானத்தையும் அது பெருகப்படும். நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் அது என்ன செய்யும்? பெருகப்படும். அந்த வசனத்தை நாம் என்ன செய்ய முடியும்? இறுக பற்றி கொள்ளும் போது நமக்கு இந்த வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியின் மூலம் சமாதானம். அப்போ ரோமர் 14:17-19 பார்த்தீங்கன்னா, ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமாம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும்
பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்து உண்டாக்கத்தக்கவைகளையும் நாட கடவோம். அப்ப சமாதானத்துக்கு நம்ம விரும்பணும்னா நம்ம எதனால் நிரப்பப்பட்டிருக்கணும்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால்தான் நம்ம அந்த சமாதானத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். நம்ம ஆவியினால் நிரம்பி நடத்தப்பட்ட கொண்டவர்களாக இருந்தாதான் சமாதானம் நம்ம இதயத்தை என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். நம்ம ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுத்து அப்படி அபிஷேகத்தினால் நம்ம நிரம்பி இருந்தால் இந்த சமாதானத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி நம்ம தியானித்ததில் பார்த்தீங்கன்னா சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் தந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அப்படியே நம்ம தியானிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், அதில் அன்பு கூற வேண்டும். அப்போது தேவ ஆவியினால் நிரப்பப்படுவது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அப்படி உணர்ந்து கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியும்? ட்ராவல் பண்ண முடியும். அப்படி நம்ம இருக்கும்போது நமக்குள்ள என்ன செய்யும்? மெய்யான தேவ சமாதானம் நமக்குள்ள என்ன செய்யும்? கடந்து வரும். இப்போ பாருங்கள், ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் மாங்கனிகள் நிறையா இருக்குது. அந்த கனிகள் இருக்கும்போது அந்த மரத்தில் கல்லறி உண்டா இல்லையா? கண்டிப்பாக உண்டு. அப்போது அந்த கனிகள் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு கனிகள் இருக்க மாமரம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அப்போது அதே போல் உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? நீங்கள் ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டுமானால் இந்த இயேசு கிறிஸ்துவை, இந்த வசனத்தை, இந்த ஆவியின் சந்தோஷத்தை நாம் நிரம்ப பெற்றவர்களாக இருக்கும்போது நம்ம கனியுள்ள ஜீவியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவங்க நம்மளை எந்த கஷ்டப்படுத்தினாலும் அது நம்ம ஒன்றும் என்ன செய்யாது? சேதப்படுத்தி இன்னும் அநேக கனிகளை நம்ம என்ன செய்வோம்? கொடுப்போம். அப்போ மற்றவங்க நம்மை நோக்கி பார்க்கணுன்னா நம்ம என்ன செய்யணும்? நமக்கு கனியுள்ள ஜீவியம் வேணும். அந்த கனியை கண்டுதான் அவங்க என்ன செய்வாங்க? வருவாங்க. மாமரத்தை நோக்கி நிறைய பேர் வரணும் அப்படின்னா அங்கே கனிகள் இருக்கணும், அது ருசியாக இருக்கணும். அந்த கனியை பறித்து புசிக்கும்போது கசந்துச்சுன்னா அந்த பக்கம் யாருமே நினைச்ச மாட்டாங்க, வர மாட்டாங்க. கனிகள் எப்படி இருக்கணும்? இனிமையானதாக இருக்கணும். எவ்வாறு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் கொடுத்த கனிகள் மிகவும் இனியதாக இருந்ததோ அதே போல் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக நாம் என்ன செய்யணும்? அவரை நம்முடைய இருதயத்தில் கொண்டிருக்கிற நாமும் இனிமையான கனிகளை கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம், சமாதானம் நிச்சயிருக்கும், நிலைத்திருக்கும். ஒருவருடைய கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். இந்த நாளில் தகப்பனே அப்பா, இந்த சமாதானத்துக்கு எதுவான காரியங்களை குறித்து எங்களோடு பேசி நீங்கள் இடைப்பட்டீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் தகப்பனே அப்பா, சமாதானத்துக்காக ஏங்கி கொண்டிருக்க உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசியிருக்கீங்க, நன்றி அப்பா. அவங்க ஏற்றுக்கொண்டு உடைய வசனத்தை தியானித்து உடைய அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு அப்பா சந்தோஷத்தின் சமாதானத்தின் தகப்பனே தன்னுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு திரும்ப பெற்றவர்களாய் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க கிருபை தாங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.